ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை வச்சு 65 செய்ய போகிறோம். அதுக்கு 10 முட்டை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதில் 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியை சீக்கிரமாகவே சட்டுன்னு செஞ்சிடலாம். சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். 1/4 மணி நேரத்தில் செய்யக்கூடிய இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்க போகிறோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கங்க. அவிச்சதை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆறுனதும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அப்படியே சிக்கனில் செஞ்ச மாதிரியே இருக்கும். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் ஜீரகமும் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாததால் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சோள மாவு ஒரு 2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன். இப்போது முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே முட்டையில் உப்பு போட்டிருக்கோம், அவிச்சிட்டோம். இதுக்கு தேவையான அளவுக்கு திட்டமாக சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இதில் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி ஊற்றி பிசைஞ்சி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கலர் சேர்க்கறதால 65 சூப்பராக இருக்கும் பார்க்க. எண்ணெயை சூடாக்கிட்டு நல்லா மறுபடி கிளறி விட்டுட்டு 1 2 போட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுங்க. இது பார்க்க அப்படியே பால் மாதிரி பன்னு மாதிரி சூப்பராக பொரிஞ்சு வரும். பார்க்கவே அழகாக இருக்கும். சாப்பிட அதை விட டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், முட்டையை வச்சு 65 செஞ்சாச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ரெசிப்பியை பார்க்கலாம். பொரி உருண்டை, இதை ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு வாணலில் 1 கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டிக்கங்க. வடிகட்டினா தான் அதில் உள்ள தூசெல்லாம் போகும். வடிகட்டின வெல்லத்தை மறுபடியும் அதே வாணலில் வச்சு நல்லா கம்பி பாகு காய்ச்சிக்கலாம். 1 கம்பி பதம் வந்தால் போதும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. அடுப்பை நிறுத்திட்டு பொரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு சேர்க்க வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை பாகோட அந்த பொரி நல்லா கலந்து வரணும். அதாவது இந்த பொரி கலந்து விட்டதும் சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம உருண்டை பிடிக்கணும். கொஞ்சம் அள்ளி ஒரு மாதிரி அப்படியே ஒரு பிடி பிடிச்சி எட்ட வச்சுருங்க சட்டுன்னு. அதுக்கப்புறமா நம்ம 2 கையாலையும் அழகாக ரவுண்ட் ஷேப் கொடுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கையில் எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவிட்டு அழகாக அள்ளி எடுத்து இந்த மாதிரி ஒரு பிடி பிடிச்சி தனியாக வச்சுக்கங்க. வச்சுட்டு மறுபடி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அந்த பிடிச்சதை மறுபடியும் நல்லா ரோல் மாதிரி, அதாவது ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருண்டையாக ஆக்கிக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் பொரி உருண்டை செய்வாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் எல்லா பொரியையும் பிடிச்சிட்டேன். இப்போ நம்ம பிடிச்சி வச்ச பொரியை அதை அதில் உள்ள பிசுரெல்லாம் இல்லாமல் நல்லா ரவுண்டாக வர்ற மாதிரி நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். பொரி விலைலாம் கம்மி தான். அதே மாதிரி வெல்லம் சேர்த்து இந்த மாதிரி பொரி உருண்டையை பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சத்தானது. அடுத்த ரெசிப்பியை பார்க்கலாம். ஆனியன் பக்கோடா, வெங்காய பக்கோடா, அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய பல்லாரி சேர்த்துக்காங்க, சூப்பராக இருக்கும். நறுக்கிய வெங்காயத்தை இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டிங்கன்னா பொல பொலன்னு கிடைக்கும்.
இது கூட ஒரு 15 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 1 2மா. இதை மாதிரி சேர்த்துக்கங்க. இதை சேர்த்துட்டு இது கூட அதே அளவுக்கு இஞ்சியையும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மல்லி, இதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பக்கோடாவுக்கு வாசனை தர்றதே இதுதான். தேவையான அளவுக்கு கருவேப்பிலையை இந்த மாதிரி 1 2மா நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அழுத்தம் கொடுத்து. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு கடலை மாவு, இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவை நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்காங்க. இது கூட ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை அப்படியே அழுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு பக்கமாக லைட்டாக எடுத்து தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதை அப்படியே பக்கோடா மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கங்க. இந்த பக்கோடா சட்டுன்னு செஞ்சிடலாம். எண்ணெயை சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம பிசைஞ்சி வச்சுருக்கிற பக்கோடாவை அப்படியே எண்ணெய் மேலே உதிர்த்து விடுங்க. உதிர்த்து விட்ட உடனே கிளறக்கூடாது, அது கொஞ்சம் எண்ணெய் அடங்கி மேலே எலும்பு வரும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மறுபடியும் எண்ணெய்லாம் அடங்கி இந்த பக்குவம் வந்ததும் எடுத்துடலாம். அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். அவ்வளோதான், ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தள்ளி தண்ணி தெளித்து பக்கோடா பொரித்து எடுங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி கேழ்வரகு புட்டு, அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த கேழ்வரகு புட்டு சத்தானது. நான் தேவையான அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்து நல்லா 2 தடவை சலித்து வச்சுக்கிட்டேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி 4 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க. இந்த ராகி மாவில் நம்ம இந்த தண்ணி உப்பு தண்ணியை கலந்து பிசைஞ்சிக்க போகிறோம். அதாவது ராகி மாவும் தண்ணியும் கலந்து ரொம்ப சொதன்னு வரக்கூடாது. அப்படியே பொலன்னு நம்ம புட்டு அவிப்போம்ல அந்த மாதிரி இருக்கணும். இது மண் மாதிரி இருக்கும் பிசையும் போது. அதாவது நம்ம பிடிச்சோன்னா அப்படியே கொழுக்கட்டை வடிவம் கொடுக்கணும். அந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். கட்டியாக இருக்கிறதெல்லாம் 2 கையாலையும் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அப்படியே மாவு மாதிரி இருக்கும். இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வெள்ளை துணி போட்டு இதை ஆவியில் ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த புட்டை அடிக்கடி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், சளி தொல்லைலாம் இருக்காது, சத்தானது கூட. 20 நிமிஷத்துக்கு பிறகு இட்லி பாத்திரத்துலேருந்து வேக வச்ச ராகி மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம பிசைஞ்ச பக்குவத்துக்கு துணியில் ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இது கூட நான் ஒரு 1/2 கப்பு வெல்லமும் 1/2 கப்பு சீனியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம், சீனி தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம். வெல்லமும் சீனியும் சேர்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர். ஏலக்காயை லைட்டான சூடில் வாணலில் வறுத்து உடனே பொடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தேங்காய் பூ எடுத்திருக்கேன். தேங்காய் பூ அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, கட்டி இல்லாமல். நல்லா கலந்து விட்டுட்டு விருப்பமான பாத்திரத்தில் நல்லா அழுத்தி அச்சு வடிவம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ரெசிப்பியை பார்க்கலாம். அடுத்த ரெசிபி நெத்திலி 65. அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். தேவையான நெத்திலி மீன் வாங்கி இந்த மாதிரி வாலையும் தலையும் கட் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து உராஞ்சி கழுவிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி தேய்ச்சாதான் அதில் உள்ள வெள்ளை வெள்ளைன்னு உள்ள சுண்ணாம்பெல்லாம் எட்ட போகும். நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துக்கங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நான் எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் சேர்ப்பேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 8 சொட்டு அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதில் சோள மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை சேர்த்துக்கங்க. முட்டை சேர்க்கும்போது நம்ம சிக்கனில் எப்படி செய்வோமோ அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். அதே மாதிரி ஒட்டாமலும் வரும். இதில் உப்பு பதம் பார்த்துட்டு திட்டமாக சேர்த்துக்காங்க. சோள மாவும் சேர்த்துக்காங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 10 நிமிஷத்துக்கு பிறகு எண்ணெயை சூடாக்கிட்டு கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இந்த மாதிரி பொரிச்சு எடுங்க பொன்னிறமாக. அவ்வளோதான், சூப்பரான நெத்திலி மீன் 65 தயாராகிடுச்சு. சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நெத்திலி பொரிஞ்சதும் இதை சாதத்தில் வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா உள்ள எண்ணெயெல்லாம் இது இழுத்துக்கும். மறுபடி போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா நெத்திலி 65 தயாராகிடும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெத்திலி மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி மெதுவடை ஈஸியான முறையில் எப்படி செய்யலாம். நான் இட்லிக்கு அரைக்கும்போது கொஞ்சமாக மாவு எடுத்து தான் இந்த வடையை செய்கிறேன். ஈஸியாக கிறிஸ்பியாக அப்படியே மொறு மொறுன்ட்டு வாயில் வச்சதுமே கரைஞ்சி சூப்பராக இருக்கும். நான் தேவையான அளவுக்கு உளுந்து மாவு எடுத்திருக்கேன். இது கூட அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் நுணுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம், பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் நான் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்காங்க. இந்த உளுந்து வடையை நம்ம இட்லிக்கு அரைக்கும்போது கொஞ்சமாக எடுத்து சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சி விட்ருங்க. தண்ணிலாம் சேர்க்க வேணாம். சில பேர் உளுந்து வடையை உடனே பொரித்து எடுப்பாங்க ஒரே ஈடில். நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். உளுந்து வடையை அரை பக்குவத்துக்கு வேக்காடு வச்சு அதை தனியாக எடுத்துட்டு மறுபடியும் எண்ணெயை சூடாக்கிட்டு அரை வேக்காட்டில் வெந்த வடையை மறுபடியும் நான் பொன்னிறமாக பொரித்து எடுப்பேன். இப்படி செய்யும்போது எண்ணெயும் குடிக்காது, சீக்கிரமும் மொறுமொறுப்பு தன்மை அடங்காது, வெகு நேரத்துக்கு மொறுமொறுன்னு இருக்கும். நான் மாவுலாம் தயார் பண்ணி எண்ணெயை சூடாக்கிட்டு ஒரு கையால் இந்த மாதிரி உளுந்து வடை தட்டி சேர்த்துக்கிறேன். எனக்கு எங்கள் ஊரில் உள்ள ஒரு தாத்தா தான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அவர் சரக்கு மாஸ்டர். மிச்சரு, காரா பூந்தி நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்டால் வண்டியில் வச்சு அப்போ 8 1 ரூபாய்க்கு பொட்டலம் கட்டி விற்பாங்க. அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டது தான். அடுத்தது அவங்க வீட்டிலையே இட்லி கடை வச்சுருந்ததால் அவங்க வடை போடும்போது நான் பார்த்துருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி அள்ளிட்டு நான் மறுபடியும் சூடான எண்ணெயில் நான் போட்டுக்க போகிறேன். இந்த வடையை மறுபடி போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ, பாய்.